இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் SP3ங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். ரத்தத்தை ஊக்குவிக்கிறதுக்கான புள்ளி அப்படின்னு சொல்லி ஜீரண மண்டலத்துக்கான புள்ளியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 9 to 11 மண்ணீரலுக்கான புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது 11 to 1 என்ன புள்ளி செயல்படுது சார்? ஹார்ட் முக்கியமான சப்ஜெக்டு. அந்த 2 மணி நேரத்தில் அந்த ஹார்ட்டில் பயங்கரமான எனர்ஜி இருக்கும். அப்போது ஹார்ட்டுங்கிறது வெப்பமண்டலம். நம்ம உடம்புல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிறதுல மிகவும் தலையாயமான ஒரு உறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட். அதுதான் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேஷன் வழியாக பிளட்டை பம்ப் பண்ணுது. அது பர்டிகுலராக அந்த 2 மணி நேரத்தில் பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அந்த 2 மணி நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 to 1. அந்த 11 to 1 ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் அந்த நேரத்தில் நிறைய பல்பினேஷன், படபடப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காலையில் 11 to 1 இருந்தாலும் சரி, நைட்டு 11 to 1 இருந்தாலும் சரி, இந்த 2 நேரத்தில் தான் அந்த ஹார்ட் அட்டாக் வேரியேஷன் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அதிகம் அந்த ஹார்ட் அட்டாக்னு போய் அட்மிட் ஆகிறவங்களாம் அந்த நேரத்தில் தான் போய் அட்மிட் ஆவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிக எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியாமல் அதோட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிடுவாங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. போய் ஹார்ட்டில் பார்த்தோம்னா சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு அது சரியாக தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒரு முக்கியமான புள்ளி இது ஹார்ட் 8 H8 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புள்ளி எங்கே இருக்குது? நம்ம கையிலே இருக்குது. முதல்ல இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அதோட பலன்களை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். 2 கையிலையும் இருக்குது. இது என்னோட இடது கை. ஓகேங்களா? இடது கையில் மோதிர விரலும் சுண்டு விரலும் இதுக்கு இடையில நேராக அப்படி வந்தீங்கன்னா இருதய ரேகை இருக்கும். நல்லா பாருங்க, இருதய ரேகை இருக்கும். அந்த இருதய ரேகை அது 2 கோடு போட்டிங்கன்னா அந்த இருதய ரேகையில் நடுவில் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே அழுத்தி பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வலி தெரியும். இந்த இடத்த முன்ன சொன்ன மாதிரி தான். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இந்த மாதிரி அழுத்த முறை இதை செய்யணும். காலையில் எத்தனை மணிக்கு? 11 to 1. அதோட ஹார்ட்டோட தன்வடு புள்ளி இது. மிகவும் சக்தி இந்த இடத்துல தான் இருக்கும். அதுதான் அந்த ஹார்ட் பெயின் வர்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரோட சேர்த்து இந்த கையில் இந்த இடத்தோட சேர்த்து வலிக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். சொல்லுவாங்க, எனக்கு இந்த கை மட்டும் வலிக்குது சார். இந்த மணிக்கட்டு, இந்த விரல்லாம் அப்படியே மறுத்து போன மாதிரி நம்னஸாக இருக்குது. இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் மெரிடியனுக்கு இந்த சுண்டு விரல்லேருந்து தான் சக்தி போகுது இந்த பக்கம். இந்த பிரச்சனையே அதாவது இந்த பிரச்சனை இந்த ஷோல்டர் வரையும் கொண்டு போய் இந்த கழுத்தையே திருப்ப முடியாத அளவுக்கு கொண்டு போயிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் உணர்வாங்க. அவங்களுக்கு ஹார்ட் வலிங்கிறதே உணர்வாங்க. அதெல்லாம் சிம்டம்ஸாக காட்டி தான் அதை பண்ணும். இதுக்கு ஒரு முக்கியமான புள்ளி என்ன புள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த H8. இந்த H8 நீங்கள் கரெக்டாக 11 to 1 இயக்குறப்போ என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் உடம்புல அதிதீவிரமான மாற்றங்கள் நடக்கும். இதயத்திற்கு சக்தி ஊட்டும் புள்ளி. இளைப்பு இருந்தால் சரியாகும். மூச்சு வாங்குறதெல்லாம் இருந்தால் சரியாயிரும். முழங்கை வலி இருந்தால் சரியாயிரும். மணிக்கட்டு வலி இருந்தால் சரியாயிரும். அதிக பித்தம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, மூக்கில் இருந்து ரத்தம் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரெஷர் வியாதிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா படபடப்பாகவே இருப்பாங்க. துருன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க இது. கை விரல்களில் வலி இருக்கிறது. முக்கியமாக அந்த உள்ளங்கை உள்ளங்காலில் வேர்வை வரும். நிறைய பேர் நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தொடச்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது வேர்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைலாம் எக்ஸாம் எழுத போச்சுன்னா அப்படியே கையில் அப்படியே அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த புள்ளி சரி பண்ணுது. அதிர்ச்சி, ஏதோ ஒன்று பார்த்துட்டு திடீர்னு ஒரு பயந்துட்டு அதிர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த புள்ளி சரி பண்ணுது. இது மட்டும் இல்லை, பிளாக்கேஜ்
சொல்றாங்கல்ல, ஹார்ட்ல வந்து 2 அடைப்பு இருக்கு, 3 அடைப்பு இருக்கு, 4 அடைப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பிரச்சனைய நீங்க நாள்தோறும் இத இயக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. அதனால ஒரு முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. தூக்கமின்மை இருந்துச்சுன்னா, இந்த புள்ளி வந்து ஒரு அற்புதமான புள்ளி. தோல் அலர்ஜி. இந்த வெயில்னால கொப்பளம் கொப்பளமா, சிவப்பு சிவப்பா உடம்புல எங்க பார்த்தாலும் ரேஷஸ் இந்த மாரிலாம் வரும். இந்த வெயில் காலத்துக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான புள்ளிங்க இது. இந்த புள்ளிய நீங்க பயன்படுத்தும்போது, அந்த மாரி தோல் அலர்ஜி எல்லாமே வந்து இந்த புள்ளியில சரி செய்யப்படுது. திடீர்னு யாருக்காவது நெஞ்சு வலின்னு புடிச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த இடத்த நீங்க அமுக்கி குடுத்தாலே ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடி, நீங்க இத ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா இந்த புள்ளிய பண்ணீங்கன்னா கூட, அவங்களுக்கு ஒரு அவங்க உயிர கூட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு துணையா இருக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி. உடம்புல எங்க பார்த்தாலும் அரிப்பா இருக்கு. சில பேருக்கு ஒரு சில இடத்துல வந்து சுரீர்னு குத்துற மாரி ஒரு வலி வந்துட்டு போகும். அதான் ஷூட்டிங் பெயின்பாங்க. அதாவது முள்ளு குத்துற மாரி வலிக்குது சார். டக்குன்னு வலிக்குது, அது போயிடுது. அதுக்கப்புறம் மறைஞ்சிருது. இந்த மாரி பிரச்சனைய கூட இந்த புள்ளி சரி பண்ணும். ஒரு புள்ளி தான் அதோட பலன்கள் 100. நீங்க இத எல்லாமே புள்ளியா பார்க்காம, இறைவன் நமக்கு குடுத்த ஒரு வரம். ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்றேன் அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு இடத்துல வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேனே. அந்த நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்து கடவுள் வச்சிருக்காரு அந்த சூட்சுமத்த. இத நீங்க வாழ்வியல் முறை மூலமா நீங்க இயக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா உங்க பிரச்சனைகள் களையும். ஒரு நாள், 2 நாள் இயக்கிட்டு சரியாவல அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எப்படி டெய்லி சாப்பிடுறோமோ, எப்படி டெய்லி உடற்பயிற்சி பண்றோமோ, அதே போல தான் புள்ளிகள் இயக்கும் முறையும். புள்ளிகள் என்பது நம்ம உடம்போடு ஒரு யோக பயிற்சி மாரி. யோகா செஞ்சா புள்ளிகள் அக்குப்ரெஷர் புள்ளிகள் தான் தூண்டப்பட்டு நம்ம உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கு. அது அந்த பண்ண முடியாதவங்க இந்த மாரி புள்ளிகள டைரக்ட்டா அமுக்குறப்போ, அதோட பலன்கள் இங்க கிடைக்கும். அவ்வளோதான். அதனால இந்த புள்ளிய நீங்க காலையில் 11 மணி முதல் 1 மணி வரை அனைவரும் முக்கியமாக இருதயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் இரத்தம் சம்பந்தமான குறைபாடு உள்ளவர்கள், சர்க்குலேஷன் புவரா இருக்கிறவங்க, கை, கால் வலி இருக்கிறவங்க, மூட்டுகள்ல ஜாயிண்ட்ஸ்ல பெயின் இருக்கிறவங்க, குதிகால் வலி இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே இந்த ஒரு புள்ளிய தொட்டாலே போதும். இத நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்த ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த புள்ளி. மேலும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.